ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் தெரிகிறானா? தெரியல. ஒரு 10 நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா? 10-15 நாள் இப்போ வர வர வீடியோ அதிகமாக போடுறதில்ல. சரி, கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால தான். எனக்கு ஒரு சின்ன ரவை தோசை தான். ரவை வறுத்து, ரவையும் கொஞ்சோண்டு கோதுமாவும் போட்டு ரவை வறுத்துட்டேன். வறுத்து எடுத்து கொட்டி வெள்ளை ரவை வறுத்து எண்ணெய் விட்டு, தேங்காய் எண்ணெய் விட்டு வறுத்து இதில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். கருவேப்பிலை, மிளகு, சீரகம் எல்லாம் சும்மா லைட்டாக போட்டு நுணுக்கி கருவேப்பிலை கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் ரவை ஊறிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னடா இது ஒரு காம்பினேஷன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா அது சில பேர் பிடிக்கும், சில பேர் சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவை இருக்கிற 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இவ்வளோ பெருசாக போடுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க, இதை சொல்கிறேன். தக்காளி 5 தக்காளி. ஏன்னா பாவக்காய் நல்ல கசக்கும் இல்லைங்களா? அது கசப்பு கம்மியாக தான் இருக்கும். அந்த சோத்துக்காய் பதன்னு இருக்கு இல்லைங்களா? அந்த பெரிய காய் அது தொக்கு மாதிரி கொஞ்சம் பரட்டு மாதிரி செஞ்சு இதுக்கு நம்ம அதுதான் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு பாவக்காய் தொக்கு. பூண்டு ஒரு 10-15 பூண்டு சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். பாவக்காய் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 அவரைக்காய் இருந்துச்சு, அதுவும் கூட போட்டு வேஸ்ட்டு ஏன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் கட் பண்ணி. நமக்கு ஹெல்ப் பண்ணுவங்க சூப்பர் மெயின் இவங்க தான். இந்த மிஷினு, இந்த கத்தி நமக்கு இவ்வளோ இதாக இருக்குது, ஆனால் இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது நமக்கு தான் தெரியும். ஏன்னா இது 50 கிலோ, குறைஞ்சிது 40 கிலோ வெங்காயம், 10 கிலோ பூண்டு. எனக்கு 10 கிலோவில் ஒரு 2 கிலோ விட்டால் கூட ஒரு 5 கிலோ பூண்டு, 40 கிலோ வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க தாளிப்போடகம் போடுறதுக்கு. அப்போ எந்த அளவுக்கு இது 100 ரேட்டு தெரியுதுங்களா? 199, 200 ரூபா ரேட்டில் இந்த மிஷின் பாருங்கள் போட்டிருக்குறாங்க. ஏன்னா இது நிறைய பேர் நமக்கு வீடியோவில் இன்னும் நிறைய மெத்தடில் போட்டு காட்டிட்டாங்க. இது எப்படி ப்ரெஷ் பண்ணி இழுக்கிறது சீக்கிரம் போயிடுது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நான் அது வாங்கலை. இதுவும் சொன்னாங்க, நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட்டில் பயந்துட்டு தான் இருந்தேன். இவ்வளோ தாங்க. இதில் ஆஃப் ஆன் கொடுத்துருக்குறாங்க. நான்லே தான் இருக்குது, ஏன்னா அப்போ போட்டது அப்படி இருக்குது. இது ப்ரெஷ் பண்ணுறாங்க. இல்லை இது உண்மையா அப்படின்னு நினைக்காதீங்க, உண்மை சத்தியம். 40 கிலோ வெங்காயத்தை எனக்கு பொடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா நான் அதை உரிக்கிறதுக்கு கடைசி டைமில் ஒரு அம்மா வர சொல்லியிருந்தேன் உரிச்சு கொடுக்கறதுக்கு. ஏன்னா எனக்கு கடையிலையும் வேலை இருந்ததுனால, ஏன்னா கடையில் கொஞ்சம் தைக்கிற வேலை இருந்ததுனால ரொம்ப முதுகுலி வந்துடுச்சு. அப்போ சரி உரிக்கட்டோம்னு சொல்லிவிட்டு கடைச்சம் ஒரு 10 கிலோ வெங்காயம் இருக்கும்போது, 10 கிலோ கம்மி இருக்கும்போது வருஷம் அவங்களுக்கு 500 ரூபா கொடுத்தேன். சரி, வயசானவங்க மனுஷாக கொடுத்தேன். ஆனால் இது 200 ரூபாய்க்கு அந்த வேலையை முடிச்சுட்டு இன்னும் எனக்கு ஆரோக்கியமாக இவங்க இருக்காங்க. இவங்களை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எத்தனை மாதத்துக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னு இவங்களுக்கு கொடுத்துருக்கிற சக்தினால் தான் கடவுள் நம்மக்கிட்ட உயிரோட இவங்க இருப்பாங்க. ஏன்னா இவங்கள நம்ம டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியதும் நம்ம பொறுப்பு இல்லையா?
அதனால் இன்றைக்கி வந்து ஏன்னா வெங்காயம் ஆல்ரெடி நிறைய முறை நான் இதை காட்டிட்டேன் பொடி பண்ணுறது. இன்றைக்கும் வந்து காட்டுறேன் பாருங்கள். சும்மா நான் ஆல்ரெடியாக கழுவி கமுத்தி வச்சுட்டேன். இருந்தாலும் ஏதாவது பிள்ளைங்க விளையாட்டுக்கு சொல்கிற மாதிரி கருப்பாம்பூச்சி கங்கரம்பூச்சின்ற மாதிரி ஏறி ஏறி துள்ளி விளையாடுவாங்க நினைக்கிறோம் இல்லையா. நான் இது பொடி பண்ணிவிட்டு வெங்காயத்தை பாருங்கள் எவ்வளோ பொடியாக நம்ம ஆம்லேட்டுக்கு கட் பண்ணுறத விட இன்னும் நைஸாக இருக்குது பாருங்கள். இது வந்து பாதி வந்து நம்ம ரவை தோசையை போட்டுக்கலாம். மீதி பாதை வந்து தொக்கு பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம். இன்னும் பாருங்களேன். தக்காளி வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த தக்காளிக்குள்ளே இருக்கிற பேஸ்ட் வந்து ஒரு மாதிரி கிடைக்கும். தொக்கு நமக்கு கடைஞ்சி வச்ச மாதிரி பாருங்கள். நம்ம மிக்சியில் போட்டால் கூட ஒன்றும் அப்படியே சதையான்னு இருக்கும். சூப்பராக நமக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இவங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கணும். ஹெவியாக வந்து ஒன்றும் போட போகிறதில்ல நம்ம அதிகமாக. ஆனால் இருந்தாலும் அவங்களும் நமக்கு ஒரு அதாவது இப்போ வந்து கம்ப்யூட்டர் மூலிமா சமைக்கிறது பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க இல்லைங்களா. அதே மாதிரி ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடியாக ஐயாவுக்கு நம்ம பிஸ்கட் வச்சுட்டும்ப டிக்கர்ஸ்னும் வச்சுட்டும்ப வந்து விளையாட்டு போயின்னுக்குறாங்க. நன்றி அவருக்கு நம்ம கூடான கூடி. பார்க்காதவங்களுக்கு எந்த ஐயான்னு நினைக்காதீங்க. நம்மள ஐயா கனகம்பட்டி அழுக்கு முட்டை சாமி தாங்க, சத்குரு தான். ஃபேனை போட்டேன், அதை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ எல்லாமே கொஞ்சம் நல்ல செய்வது நல்ல. ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது இங்கே வச்சுருக்கிறேன். இதுலையே அது தோசை ஊற்றும் போது சரியாக போயிடும். சில செக்கில் வந்து லேபிள் ஒட்டி தராங்க, இல்லைன்னா லேபிள் ஒட்டலை, என்னன்னு தெரில. ஆனால் விளக்கெண்ணைக்கு ஒட்டி இருக்கிறாங்க. அதை பாருங்கள், விளக்கெண்ணெய் அவங்ககிட்ட தான் வாங்கினேன். ரெண்டுமே தேங்காய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய். இதுக்கு வந்து லேபிள் ஒட்டி இருக்கிறாங்க. அதுக்கு லேபிள் பிரித்து எடுத்துட்டேன்னா இல்லை ஒட்டலைன்னு தெரில. ஒட்டலை. இன்னொரு பாட்டிலும் காலியாக தான் இருக்குது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஓகே, கடுகு உளுத்தம்பருப்பு போடுறதுக்கு முன்னாடி டக்குன்னு மூஞ்சில் வடிச்சிருவாங்க. நான் நல்லா காஞ்சிருச்சு. பூண்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுருவேன். எப்பயுமே அலச்சி நவுல்ல காய் போட்டிருக்கிற கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வந்து பாருங்க, போட்ட உடனே
உறிஞ்சிடுச்சு. வந்து வெங்காயம் நிறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமை கீரை செய்ய மாட்டாங்க, பாவக்காய் செய்ய மாட்டாங்க. நான் வந்து இது ரெண்டுமே வந்து வியாழக்கிழமை நாளில் நான்வெஜ்ஜு, கீரை, பாவக்காய் இது செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் வெள்ளிக்கிழமையும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமையும் செய்யறதுலன்னு ஏதோ என் ஃப்ரெண்டு மூலிமா யாரோ 1-2 பேர் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். வந்து தொக்கு கொத்தணும். நம்ம இப்படி இருக்கிறதா பாவக்காயாக அதிலே போட்டு பொடிங்க. ஏன்னா இந்த வெங்காயம் அளவுக்கு நறுக்கினாவே நமக்கு தொக்கு சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் 1/4 ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூனு வரமல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க காரம். இது நல்லா இந்த மிளகை வந்து பயங்கரமான காரமாக இருக்கும். ஏன்னா டெய்லி வந்து இட்லி, தோசை, சாப்பாடு இந்த பசங்க இதையே வந்து ஊறிட்டானுங்க. ராகி மாவு களி செய்யலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அப்படின்மா. இப்போ வந்து உங்களுக்கு பாவக்காயும் இது ஒரு அவரைக்காய் இருந்துச்சு இல்லையா, அதுதான் இதுலேயே வந்து கட் பண்ணுறதுலேயே நம்ம இந்த சூப்பர் மிஷின்லேயே போட்டுருக்கலாம். சரி, ஓகே. இதில் நம்ம இந்த தக்காளி பொடியாக பாருங்க எவ்வளோ அழகாக நமக்கு வந்து மத்து வச்சு கடைஞ்சிருந்தால் கூட இந்த அளவுக்கு நமக்கு வந்து பொடியாக செஞ்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம தேவை இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சாப்பிடணும், அந்த கசப்பெல்லாம் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா வந்து ஒரே மாதிரியாக சாப்பிட்டு என்ன நம்ம அப்படி ஓடி காட்டுலேயும் தோட்டத்துலேயும் மலையிலையும் வேலை செய்கிறோம்ப சொல்லுங்க பார்க்கலாம். டவுனில் இருக்கிறோம்ப டெய்லின்னா இங்கேருந்து அங்கே நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம்ப, எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறோம்ப. சோம்பேறித்தனத்துக்கு அளவில்லாமல் அதை அப்படியே நம்ம பழகி வச்சுக்கணும். இந்த உடம்பு மனசு எல்லாம் ஒன்றுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு பழக்கப்படுத்துனதுனால அப்படியே ஓடிட்டுருக்குறோம். இவ்வளோ நேரமெல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க இப்போ மழை பெய்யறதுனால எல்லாம் அவங்க உழவு ஓட்டுறதுக்கும்
என்ன விரைக்கலாம், கடலக்காய் போடலாமா, அவரை போடலாமா, துவரை போடலாமான்னு சொல்லிட்டு சாமியை விரைக்கலாமா, ராகியை விரைக்கலாமான்னு ஒவ்வொருத்தரும் ஓடி போயிருப்பாங்க, ரெக்கை கட்டி பறப்பாங்க. இப்போ டிஃபன் முடிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு. இந்த டைமில் டிஃபன் காலையில் உணவு கூலாக சொல்லிட்டு பிடிச்சிருப்பாங்க. இது நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க. பார்க்கலாம். புளி ஊற்றாமல் தக்காளியிலே கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தொட்டு தான் சாப்பிட போகிறேன். இது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை சட்னி. ஏன்னா இந்த நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஃபுல்லாக சும்மா தம்பி சாங்கியத்துக்கு தான் தொட போகிறோம். சாப்பிட்றான்னு கட்டாயப்படுத்தும் போது தான் கொஞ்சம் சாப்பிட போகிறோம். நான் தான் 2 வேலை வச்சுட்டு சாப்பிட போகிறேன். ஏன்னா நேற்று சாப்பாடு செஞ்சு தட்டைப்பயிர் கடைஞ்சி வச்சுருந்தேன். சாப்பிடல. நான் இதுதான் நான் திட்டுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சாப்பாடை போட்டு போனேன். இப்படி செஞ்சு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு திட்டிருக்காங்க. தக்காளி கட் பண்ணோம் இல்லைங்களா, தண்ணியை கொஞ்சம் நான் அதிலே தண்ணி ஊற்றுச்சு பாருங்களேன். இந்த பாவக்காய் இந்த சொதன்னு இருக்கு இல்லைங்களா, தண்ணி உடம்புன்றமில்ல, அந்த மாதிரி காய் தான் தேங்காய் கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கலாம். டெய்லி சாதம் இன்னைக்கு பாருங்க, அந்த பாத்திரத்தில் உள்ள சாதம், இந்த பாத்திரத்தில் குழம்பு எல்லாமே அப்படியே ஒரு ஆள் காலையிலையும் இல்லை மதியானத்துக்கு இல்லை நைட்டுக்கு 2 டைம் சாப்பிட்றத அப்படியே வேஸ்ட்டாக போனேன். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். மதியானம் சாப்பிட்ருந்தா, காலையில் சாப்பிட்ருந்தா, காலையில் மதியானம் சாப்பிட்ருந்தா நோசிங் ஆகிடும். குழம்பாகட்டும், டிஃபனாகட்டும், சாப்பாடாகட்டும், எது இருந்தாலும் தேங்காய் அரைச்சிக்கோங்க. இருக்கான்னு பார்த்துடலாம். தொக்குன்னா என்ன நிறைய ஊற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா லிமிட் தான் நம்மக்கிட்ட. எதுக்குமே ஊறுகாயை தவிர அதிகமாக எண்ணெய் ஏன்னா இப்போ நம்ம
ரவை தோசைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. அதில் வந்து தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் தான் கலந்து வச்சுருக்கிற எண்ணெயை தான் நான் இப்போ ஊற்ற போகிறேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய்ன்றது எள்ளெண்ணெய். இது நம்ம கலந்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா. இன்னும் காய் கொஞ்சம் நல்லா இந்த பாவக்காய் வந்து வேகணுங்க. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா என்ன கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா தேங்காயும் கொஞ்சம் கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை எடுத்து ஊற்றிட்டோம்லன்னா முடிஞ்சு போச்சு. ரவை தோசைக்கு எனக்கு ஒரு தேங்காய் சட்னியும் தேங்காய் பொட்டுக்கல்ல கலந்த தேங்காய் சட்னியும் ஒரு பாவக்காய் தொக்குதாங்க. நீங்களே இந்த மாதிரி ஒரே மாதிரி நம்ம இட்லி, தோசை, சாம்பார், சட்னின்றதுக்கு ஒரு கசப்புத்தன்மை பொரியல் தான் செய்யணும், புளிக்குழம்பு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே இல்லை. நம்ம இது காய் வகைகளில் இருக்கட்டும், எந்த ஒரு இது செஞ்சாலும் நமக்கு எப்படி கொஞ்சம் டேஸ்ட்டு மாற்றி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த நாட்டு சர்க்கரை கொஞ்சம் தேவையாக இருக்கிற அளவுக்கு நமக்கு இதில் ஸ்வீட் போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து எல்லாம் ஸ்வீட்டாக சாப்பிட்டு நம்ம தான் பண்ணியிருக்கிறோம். நம்ம கொஞ்சம் இப்போ எனக்கு தம்பிக்கோசரம் தான் நான் வந்து இதில் நாட்டு சர்க்கரையாகட்டும் கொஞ்சம் அந்த கசப்புத்தன்மை இருக்கிறதுல சர்க்கரை சேர்க்குவேன், நாட்டு சர்க்கரை போட்டுக்குவேன் கொஞ்சம். இப்போ அதனால தான் ஒரு ஸ்பூனு போட்டுக்குவேன். இது நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க. காய் கொஞ்சம், ஏன்னா இப்போ நம்ம இது கசகசை போட்டு தேங்காய் போட்டிருக்கறதுனால போட்டு உடனே கொஞ்சம் கெட்டியாக ஒரு மாதிரி ஆகும். அப்போ காய் வேகிறதுக்கு இதாகிடும். அது கொஞ்சம் நசுக்குன்ற மாதிரி வரும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டு இறக்கி வச்சிடலாங்க. தாளிக்கிறதுல பெருங்காயம் கொஞ்சம் நமக்கு தேவை இருக்கிற அளவுக்கு. ஏன்னா இது பாவக்காய்க்கு வந்து நம்ம பெருங்காயம் போடணும், கண்டிப்பாக போடணும். ஏன்னா அது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். அதனால் பெருங்காயம் நம்ம இதுக்கு போடணும் அவசியமாக. அதனால் இன்றைய செவ்வாய்க்கிழமை சமையல் தானே இது குழம்பு பாருங்கள் இப்படியே இருக்குது. சாப்பாடு பாருங்கள், தண்ணி ஊற்றி நைட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படி வரையாக இருக்கும். இதுதான் நம்ம சாப்பாடு மீதியாகும்போது. இப்போ இந்த சாதம் இருந்தால் நம்ம இப்போ உடனே இட்லி செய்யணும், இது தோசை ஊற்றணும், மாவு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சோண்டு புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா உடனே நம்ம அரிசி ஊற போட்டிருந்தோம்லன்னா 1 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊற போட்டால், இல்லை பச்சரிசி மாவு இருந்தால் கூட நம்ம இடியாப்பம் செய்கிறதுக்கு அது மாவு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அது இருந்தால் கூட அது தண்ணியில் ஊற போட்டு கொஞ்சம் உளுந்து உடன்கட்டினு வெள்ளை உளுந்து இருக்கு இல்லைங்களா, இல்லை கருப்பு உளுந்து அப்படியே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோ நல்லது. உடச்சி உளுந்து இருந்து கருப்பு உளுந்து இருந்தால் கூட போட்டு உடனே மாவு மிக்சியில் போட்டு நைஸாக ஒரு கைப்பிடி சாதம் போட்டு அரைச்சி அந்த பழைய கொஞ்சோண்டு மாவு இருந்தால் போதுங்க, கலந்து இல்லை அவுள் இருந்தால் கூட கலந்து உடனே தோசை ஊற்றிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். அதே டேஸ்ட்டில் நமக்கு வந்து வரும். அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சமையல் வந்து பாவக்காய் வீடியோவோட முடியுது. நீங்கள் யாராவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய் மக்களே.